கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 25வது வசனம். John 4:25. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். இதுல ரொம்ப அழகா சொல்றாரு. மேசியா, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா. இது யோவான் 1வது அதிகாரம் 41வது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்றான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். அதை மறுபடியும் இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுவதை நம்ம காண முடிகிறது. அவர் என்ன சொல்றாரு, அந்த ஸ்திரீ என்ன சொல்றா, மேசியா வருவார் என்று நாங்கள் அறிவோம். அவளுக்கு எப்படி தெரியும் இந்த சமாரிய ஸ்திரீக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆதியாகமம் 49வது அதிகாரம் 10வது வசனத்துல அங்கு சொல்லப்பட்ட யாக்கோபு தன் குமாரர்களை கூப்பிட்டு யூதாவுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை அவர்கள் வாசித்து அதற்காக இன்றும் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க காரியம். ஆதியாகமம் 49:10, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அப்ப என்னன்னா, ஆண்டவர் வருவாரு, அந்த மேசியா என்று சொல்லப்பட்ட கிறிஸ்து வருவார், எங்களை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுப்பார். ஏனென்றால் நாங்கள் பழைய ஏற்பாட்டுல படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா அந்த ஸ்திரீ சொல்றா. அவளுக்கு ஆதியாகமும் தெரியும். அது மாத்திரமல்ல, உபாகமம் 18வது அதிகாரம் 15வது வசனம், 18வது அதிகாரம் 18வது வசனம், மோசே என்னை போல ஒரு தீர்க்கதரிசி வருவார், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் வரப்போகிறார் என்பதை இங்கு சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இதையேதான், அது மாத்திரமல்ல, இதற்கு பின்பாக அவர் அவர் என்ன சொல்றார், அந்த சமாரிய ஸ்திரீ, அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். அது கிறிஸ்துவை குறித்த இன்னொரு தீர்க்க தரிசனம். ஏசாயா 2வது அதிகாரம் 3வது வசனம், திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அப்ப என்னன்னா, இவர் மூலமா நமக்கு எல்லாமே வெளிப்பாடு வரும். கிறிஸ்துவின் மூலமாய் அவர் யார், அவர் என்ன அப்படிங்கிற எல்லா வெளிப்பாடு வரும். இப்ப அந்த சமாரிய ஸ்திரிக்கும் தான் யார் என்பதை அவர் வெளிப்படுத்தினது அந்த ஸ்திரீ அறிவா. அப்ப இவ சொல்றா, ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு காரியம் தெரியும், மேசியா வரப்போறாருன்னு தெரியும், அவர் வரும்போது எல்லாத்தையும் அறிவிப்பார் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ஃபஸ்லா, ஒரு புரியாத புதிரா கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு காரியம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தை நீங்க இந்த நாள்ல எப்படி எடுத்துக்கொள்றீங்க? அந்த ஸ்திரீக்கு மேசியா வரப்போறார், எங்களை விடுதலை செய்கிற ஒருத்தர் வரப்போறார், அவர் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பார்னு. இப்ப நமக்கு ஏற்கனவே வந்துட்டாரு. அவர் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தி விட்டார். அவரை நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதைகள்ல நடக்கிறவங்களா நம்ம இருக்கிறோமா, இல்ல நம்ம இன்னும் அதை முழுமையாய் ஏற்றுக்கொள்ளாமல் நாம் கிறிஸ்துவை பின்பற்றி நடக்காமல் இருக்கிறோமா? ஏன்னா அவரை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை போல நடப்பதுதான் அவரை ஏற்றுக்கொள்வது. அப்ப நம்ம அவரை அந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்பாக நம்ம நடந்து செல்றோமா? அப்படி இல்லைன்னா இன்றைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அப்படி நடக்கும்போது நீங்கள் அவர் யார் என்கிற ஒரு வெளிப்பாடோடு அவரை இந்த பூமியில் பிரதிபலிக்கிறவர்களாய் வாழ முடியும். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த சமாரிய ஸ்திரீ சொன்னாங்க மேசியா வரப்போறாருன்னு அறிவேன்னு, ஆனா எங்களுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு தெரியும் ஆண்டவரே, அவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு அறிவிப்பார்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப நீங்க எங்களுக்கு எல்லாவற்றையும் ஏற்கனவே உங்களுடைய வசனத்தின் மூலமாகவும் இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாயும் வரப்போகிற காரியங்களை எங்களுக்கு விளக்கி காட்டக்கூடிய ஒரு வல்ல தேவன் எங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகையால் எங்களுடைய வாழ்க்கையை உமக்கென்று ஒப்பு கொடுத்து உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய காரியங்களை கைப்பிடிக்கிறவர்களாய்,
அதை கடைபிடித்து உமக்கென்று வாழுகிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.